Hello friends, welcome back to Craftyman Tamil. நான் தான் உங்கள் Craftyman. இன்னைக்கு நம்ம வீடியோல எப்பயுமே நம்ம சேனல்ல டிஃபரண்டான வீடியோஸ் தான் போடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி ஸ்டவ் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு டிஃபரண்டான ஃபுட் செஞ்சு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ செய்கிறதுக்கு உங்ககிட்ட கொக்கோகோலா டின் இருந்துச்சுன்னா அதை எடுத்துங்க. எனக்கு அது இல்லாத வச்சு நான் இந்த டின்னில் ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். எப்படின்னாக்கா கீழே குட்டியாகவும் மேலே பெருசாகவும். இப்போ மேலே பெருசாக இருக்க சைடில் நம்ம ஆணி வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இது வழியாக தான் நமக்கு ஆக்சிஜன் உள்ளே போகும். இப்போ நம்ம ஓட்டை போட்டால இந்த சைடுக்கு மேலே இன்னொரு பெரிய ஓட்டை போட்டுக்கணும். இது ஏங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அவள் தான் நம்ம மேலே ஒரு பெரிய ஓட்டை, சைடெல்லாம் குட்டி குட்டி ஓட்டை. இப்போ நடுவில் நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம ஒரு ஓட்டையை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவள் தான் இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் உள்ளே மடக்கி விட்டு அமுக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆணி அடித்தப்போ இருந்த டென்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வச்சு ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதுவும் ஷார்ப்பாக இருக்குங்கிற விஷயம் நம்ம எல்லாத்தையும் உள்ளே மடக்கி விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம ரெண்டுத்துக்குமே பண்ணிக்கணும். இப்போ நம்ம உள்ளார மடிச்சு விட்டதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மடித்து அதை உள்ளே தள்ளி விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொன்று செஞ்சோம்ல அதை எடுத்து வச்சு ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஓட்டை போட்டோம்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஓட்டை போட்டுக்கலாம். இது ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம எம்சியில் வச்சு ஒட்டிக்கலாம். நான் ஹாட் க்ளூ கன் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். பட் நீங்கள் எம்சியில் வச்சு ஒட்டுங்க. ஏங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு இதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிடலாம். பின்னாடி திறந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம திரியை போட்டு நார்மல் விளக்கு கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வந்து கொள்ளுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் திரியை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போட்டு எரியுதாங்கிற டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஓரளவு நல்லா எரியுது. என்னன்னாக்கா நமக்கு டப்புன்னு அணைஞ்சிருது, ஆக்சிஜன் சப்ளை பத்தலை. அதுக்காக நான் சைடில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, நமக்கு இப்போ தண்ணி ஓரளவு நல்லாவே சுடுது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்தது இப்போ நம்ம பாப்கார்ன் செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி கம்பியை மடக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த மாதிரி பாப்கார்ன் வெடித்து திரும்ப நம்ம வச்சுருக்க தட்டிலே உழுவுற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ரெண்டு திரியை எண்ணெயில் முக்கி எடுத்து உள்ளே வச்சு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிட வேண்டியது தான். ஓகே, இப்போ சூப்பராக பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம பாப்கார்னை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் நம்ம கொட்டிக்கலாம். ஸ்டவ்வும் எரிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட பவுலே மேலே வச்சிடலாம். பாப்கார்ன் நமக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் கொதிச்சு வரதுக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ எல்லா பாப்கார்னுமே வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் செஞ்ச ரெண்டு மிஸ்டேக் என்னதுனாக்க, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இதை நான் வெளியில் வச்சு செஞ்ச வச்சு எல்லா பாப்கார்னும் வேஸ்ட் ஆகி ஷீராக்கு தான் போட்டோம். அது எல்லாத்தையுமே நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து க்ளூ மெல்ட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுனால. அதனால தான் நான் எம்சில் போட சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது மேகி செஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே மேலே வச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே தண்ணியை வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மேகியை கட் பண்ணி உள்ளே போட்டுற வேண்டியது தான். உங்களுக்கு கொஞ்சம் திரி அணையிற மாதிரி இருந்தாலே அதை கொஞ்சம் தூக்கி விட்ருங்க. சேம் விளக்கூட கான்செப்ட் தானே. இப்போ நம்ம அந்த மேகியை உள்ளே போட்டுக்கலாம். என்ன கொள்ளலை, சரி உடச்சி போட்டுற வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் கிண்டினதுக்கப்புறம் அது நூலாக வந்துடும்ல, அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை போட்டுக்கலாம்.
ரொம்ப நேரம் கிண்டி கிண்டி பார்த்து ரெடி ஆகல, பார்த்தா நிறைய தண்ணியை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கெட்டையும் கட் பண்ணி போட்டு அதிலே செஞ்சதுக்கப்புறம் 2 minutes மேகி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம மேகி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க. என்ன கொஞ்சம் இருட்டிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் கேஸ் காலி ஆகிடுச்சு, ஒருத்தருக்கு சமைக்கணுன்னாங்க கண்டிப்பாக இந்த ஸ்டவ்வை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லைக்கு சப்ஸ்கிரைபு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். மறக்காமல் Craftyman Vlogs சேனலில் 2 வீடியோ போஸ்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.